ஒரு கோபைலட் ஸ்டுடியோ பாட் வெறும் கேள்விகளுக்கு பதில் சொல்வது மட்டுமல்லாமல் நேரடியாக மாடல்-டிரைவன் க்குள் சென்று ஒரு கஸ்டம் பிசிஎஃப் ஐ ரியல் இல் அப்டேட் செய்து பிறகு அந்த எண்-ஐ மீண்டும் க்குள் படிப்பதை கற்பனை செய்யுங்கள். இது ஒரு டெமோ ட்ரிக் இல்லை, இது நீங்கள் ஷிப் செய்யக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் பேட்டர்ன். இந்த வீடியோவில் கோபைலட் ஸ்டுடியோ மற்றும் பிசிஎஃப் கண்ட்ரோல்ஸ் இடையே இருதிசை தொடர்பை ஆர்க்கிடெக்ட் செய்வதை ஆழமாக பார்க்கப் போகிறோம். வெப் சாட் எஸ்டிகே மூலம் கான்டெக்ஸ்ட் பாசிங், ஷேர்ட் கான டேட்டாவர்ஸ், வெப் ஏபிஐ கால்ஸ், அப்டேட் வியூ மற்றும் நோட்டிஃபை அவுட்புட் சேஞ்ச் லைஃப் சைக்கிள், பவர் உடன் கஸ்டம் டாபிக்ஸ், பாட் மற்றும் கண்ட்ரோல் பவுண்டரி முழுவதும் ஆத்தென்டிகேஷன் மற்றும் போஸ்ட் மெசேஜ் மற்றும் டேட்டாவர்ஸ் பிளகின்ஸ் பயன்படுத்தும் மெசேஜ் பாசிங் பேட்டர்ன் ஆகியவற்றை நாம் காண்போம். வாருங்கள் தொடங்குவோம். தொடுவதற்கு முன் நகரும் பகுதிகளை நாம் மேப் செய்வோம். முதலாவதாக கான்டெக்ஸ்ட் பாசிங், கேன்வஸ் இலிருந்து ரெக்கார்ட் ஐடிஸ், ஃபார்ம் டேட்டா மற்றும் யூசர் வெப் சாட் எஸ்டிகே மூலம் பாட் க்குள் கொண்டு வருவது. இரண்டாவதாக ஷேர்ட் ஸ்டேட், பாட் மற்றும் பிசிஎஃப் கண்ட்ரோல் இரண்டும் படித்து எழுதும் ஒரு லைட்வெயிட் என்டிட்டி அல்லது எக்ஸிஸ்டிங் டேபிள் ஃபீல்ட். மூன்றாவதாக பிசிஎஃப் எக்ஸ்டர்னலுக்கு அப்டேட் வியூ எப்படி ரியாக்ட் செய்கிறது, நோட்டிஃபை அவுட்புட் சேஞ்ச் எப்படி மீண்டும் தள்ளுகிறது. நான்காவதாக கோபைலட் கஸ்டம் டாபிக்ஸ் பவர் எஃபெக்ட்ஸ் மற்றும் கஸ்டம் கால் செய்து ட்ரிகர் செய்வது. இறுதியாக ஆத்தென்டிகேஷன் மற்றும் எரர் ஹேண்ட்லிங், ஏனெனில் இது சைலண்ட்லி பிரேக் ஆனால் இதெல்லாம் பொருளற்றது. இதோ ஆரம்பம் முதல் இறுதி வரையிலான முழு டேட்டா ஃப்ளோ. ஒரு பயனர் கோபைலட் ஸ்டுடியோ டைப் செய்கிறார், இது மாடல்-டிரைவன் ஃபார்ம் அல்லது கேன்வஸ் ஆப் க்குள் எம்பெட் செய்யப்பட்டுள்ளது. அந்த இன்புட் வெப் சாட் எஸ்டிகே மூலம் செல்கிறது, இது ரெக்கார்ட் கான்டெக்ஸ்ட் மற்றும் கேரி செய்யும் போஸ்ட் மெசேஜ் அட்டாச் செய்கிறது. கஸ்டம் டாபிக் க்குள் கால் செய்கிறது, நேரடியாக வெப் ஏபிஐ மூலமோ அல்லது உடன் பவுண்ட் செய்யப்பட்ட கஸ்டம் ஏபிஐ மூலமோ. அந்த பிளகின் ஷேர்ட் ஒரு டேட்டாவர்ஸ்க்கு எழுதுகிறது. அதேயில் இருக்கும் பிசிஎஃப் கண்ட்ரோல் அதன் பவுண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் மூலம் அந்த வாட்ச் செய்கிறது. அண்டர்லைங் ரெக்கார்ட் மாறும்போது டேட்டாவர்ஸ் அதைக்கு நோட்டிஃபை செய்கிறது, பிசிஎஃப் அப்டேட் வியூ ஃபயர் ஆகிறது, மேலும் யூஐ உடனடியாக பிரதிபலிக்கும் வகையில் ரீரெண்டர் ஆகிறது. வெப் சாட் எஸ்டிகே பெரும்பாலான டியூட்டோரியல்ஸ் ஸ்கிப் செய்யும் நமக்கு தருகிறது. வெப் ஒரு பிசிஎஃப் கண்ட்ரோல் அல்லது ஒரு க்குள் எம்பெட் செய்யும் போது ஒவ்வொரு அவுட்கோயிங்க்கும் கஸ்டம் நாம் இன்ஜெக்ட் செய்யலாம். தற்போதைய ரெக்கார்ட் ஐடி, லாக்ட் இன் Azure AD ஆப்ஜெக்ட் ஐடி மற்றும் கான கொரிலேஷன் ஐடி போன்றவை. ரிசீவிங் பாட் அவற்றை டர்ன் கான்டெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி இலிருந்து படிக்கிறது, அதனால் ஒரு கஸ்டம் டாபிக் எப்போதும் எந்த அது ஆபரேட் செய்கிறது என்பதை அறியும். வெப் சாட் இலிருந்து வெளியே வரும் போஸ்ட் மெசேஜையும் நாம் லிசன் செய்கிறோம், அதனால் ஹோஸ்ட் பேஜ், அதாவது நமது பிசிஎஃப் கண்ட்ரோல் பாட் ஒரு டைரக்ட் லைன் ஆக்டிவிட்டி அனுப்பிய தருணமே ரியாக்ட் செய்யலாம், பேஜ்காக காத்திருக்காமல். கோபைலட் ஒரு பயனர் தங்கள் சிங்க் செய்ய கேட்கும்போது இந்த கஸ்டம் டாபிக் ட்ரிகர் ஆகிறது. ரெக்கார்ட் ஐடி மற்றும் முன்னரே கட்டமைக்கப்பட்ட பேலோட் பாஸ் செய்து கமாண்ட்ஸ் சிங்க் பிசிஎஃப் ஸ்டேட் என்ற கஸ்டம் நாம் கால் செய்கிறோம். அந்த ஆக்ஷன் வெற்றிகரமாக ரிட்டர்ன் ஆனதும் ஸ்டேட்டஸ் உடன் ஒரு லைட்வெயிட் சிங்க் ஸ்டேட் நாம் பேட்ச் செய்கிறோம். அந்த தான் பிசிஎஃப் கண்ட்ரோல் உண்மையில் வாட்ச் செய்கிறது. நேரடியாக பிசிஎஃப் உடன் பேச நாம் முயற்சிக்கவில்லை என்பதை கவனிக்கவும். கோபைலட்க்கு கிளையன்ட் சைடு க்குள் நேரடி வாயர் இல்லை, அதனால் டேட்டாவர்ஸ் இரு பக்கமும் ட்ரஸ்ட் செய்யக்கூடிய நமது ஷேர்ட் பிளாக்போர்ட் ஆகிறது. டேட்டாவர்ஸ் பக்கத்தில் அந்த கஸ்டம் ஏபிஐ ஒரு பிளகின் மூலம் பேக் செய்யப்பட்டுள்ளது. முதலில் நாம் வேலிடேட் செய்கிறோம், ஏனெனில் ஒரு பிளாங்க் அல்லது மால்ஃபார்ம்ட் பேலோட் ஷேர்ட் ஸ்டேட் ஒருபோதும் அடையக்கூடாது. வேலிடேஷன் ஃபெயில் ஆனால் நாம் த்ரோ செய்கிறோம், டேட்டாவர்ஸ் அதை கோபைலட்க்கு ஒரு ப்ராப்பர் ஃபால்ட் ஆகஸ்ட் மாற்றுகிறது. வேலிடேஷன் பாஸ் ஆனால் புதிய பேலோட் மற்றும் உடன் சிங்க் ஸ்டேட் நாம் அப்டேட் செய்கிறோம். இந்த ஐசின்க்ரோனஸ் ஆகஸ்ட் வைத்திருப்பது முக்கியம், ஏனெனில் கோபைலட் பவர் எஃபெக்ட்ஸ் ஸ்டெப் கன்வர்சேஷன் தொடர்வதற்கு முன்காக வெயிட் செய்கிறது, மேலும் அந்த லேட்டன்சி லோ ஆகவும் பிரெடிக்டபிள் ஆகவும் இருக்க நாம் விரும்புகிறோம். ரிக்வெஸ்ட் ஆரம்பம் முதல் இறுதி வரை ட்ரேஸ் செய்வோம்,
ஏனெனில் இங்குள்ள ஒவ்வொரு auth அல்லது errors தவறாக போக முடியும் இடம். பாட் ஃப்ரேம்வொர்க் டோக்கன் தானே authenticate செய்கிறது. நமது கஸ்டம் கனெக்டர் பிறகு அந்த ஒரு டேட்டாவர்ஸ் கம்பேட்டிபிள் ஆக எக்ஸ்சேஞ்ச் செய்கிறது, பொதுவாக சரியான செக்யூரிட்டி ரோல் உள்ள ஒரு அப்ளிகேஷன் யூசர் மூலம். அந்த டோக்கன் டேட்டாவர்ஸ் வெப் கால் செய்கிறது, இது நமது கஸ்டம் API மற்றும் அதன் பேக்கிங் குள் ரவுட் செய்கிறது. பிளகின் கமிட் ஆனதும் டேட்டாவர்ஸ் ஒரு சேஞ்ச் ஃபயர் செய்கிறது, இது அடைகிறது. அந்த சிக்னல் தான் இறுதியில் PCF ரெஃப்ரெஷ் செய்ய ட்ரிகர் செய்கிறது. ஒரு மிஸ் செய்தால் சிங்க் ஆனுக்கு பதிலாக சைலண்ட் ஃபெயிலியர் தான் கிடைக்கும். எரர்ஸ் நடக்கும், டோக்கன்ஸ் எக்ஸ்பயர் ஆகும், பேலோட்ஸ் மேல்ஃபார்ம்ட் ஆகும், டேட்டாவர்ஸ் இன் கீழ் த்ராட்டில் ஆகும். அதனால் ஒரு குளோபல் எக்ஸெப்ஷன் இல் நாம் சென்ட்ரலைஸ் செய்கிறோம். ப்ரோக்ராம் இல் ஒருமுறை ரெஜிஸ்டர் செய்தால் போதும், ஒவ்வொரு கண்ட்ரோலர் இதே இலவசமாக பெறுகிறது. வேலிடேஷன் எக்ஸெப்ஷன்ஸ் ஒரு தெளிவான உடன் 400- மேப் ஆகும். டைம் அவுட்ஸ் மற்றும் த்ராட்லிங் டிரான்சியன்ட் என குறிக்கப்பட்ட 53- மேப் ஆகும் மற்றும் எக்ஸ்பெக்ட் செய்யாத எதுவும் ஒரு ஜெனரிக் 500- ஃபால் பேக் ஆகும். ஒவ்வொரு ஒரு ப்ராப்ளம் டீடைல்ஸ் ஆப்ஜெக்ட் ஆகஸ்டு திரும்பி வரும். அதனால் காலர்ஸ், அது கேன்வஸ் ஆப் ஆனாலும் மற்றொரு சர்வீஸ் ஆனாலும், ரா ஸ்டாக் ட்ரேஸ் அல்லது இன்கன்சிஸ்டன்ட் ஸ்ட்ரிங்க்கு பதிலாக கன்சிஸ்டன்ட், பிரெடிக்டபிள் பெறுகின்றனர். அந்த கான்ட்ராக்ட் உண்மையில் எப்படி இருக்கிறது என்பது இதோ. ஒரு வேலிடேஷன் ஃபெயிலியர் ஒரு ஸ்டேட்டஸ், டைட்டில் மற்றும் என்ன தவறு நடந்தது என்பதை சரியாக விவரிக்கும் டீட்டெயில் உடன் 400- ரிட்டர்ன் செய்கிறது, மேலும் அப்ளிகேஷனுக்கு எதிராக நாம் கோரிலேட் செய்யக்கூடிய ஒரு ட்ரேஸ் ஐடி. கேன்வஸ் ஆப்க்கு இது மிகவும் முக்கியம், ஏனெனில் பவர் எஃபெக்ட்ஸ் இந்த நேரடியாக இன்ஸ்பெக்ட் செய்யலாம் மற்றும் HTTP ஸ்டேட்டஸ் மட்டும் நம்பி கெஸ் செய்யாமல் எப்படி ரியாக்ட் செய்வது என்பதை டிசைட் செய்யலாம். இதை ஆரம்பத்திலேயே ஸ்டாண்டர்டைஸ் செய்வது, நீங்கள் பிறகு ஷிப் செய்யும் ஒவ்வொரு ஃப்ளோ மற்றும் ஒவ்வொரு PCFக்கும் தனித்தனியான ஏரர் பார்சிங் லாஜிக் எழுதுவதை தவிர்க்கிறது. ஏதாவது ஃபெயில் ஆனால் மேக்கர் அல்லது எண்ட் யூசர் ஒருபோதும் ப்ரோ பார்க்கக்கூடாது. இதோ சிங்க் ஸ்டேட்டஸ் உடன் இணைக்கப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி பேனர் ஆகஸ்டு அதே கேன்வஸ் ஆப் காட்டுகிறது. ஸ்டாக்கு பதிலாக சிங்க் செல்லவில்லை என்றும் சிறிது நேரத்தில் மீண்டும் முயற்சிக்கவும் என்றும் ஒரு சிம்பிள் பயனர் பார்க்கிறார். திரைக்கு பின்னால் நாம் இன்னும் முழு ப்ராப்ளம் டீடைல்ஸ் கேப்சர் செய்கிறோம், ஆனால் தெரியும் லேயர் அமைதியாகவும் தெளிவாகவும் செயல்படக்கூடியதாகவும் இருக்கிறது. இது தினமும் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் பயன்படுத்தும் ஒரு ப்ரொடக்ஷன் மாடல் ட்ரிவன் இல் நீங்கள் விரும்பும் விஷயம்தான். பவர்க்குள் அந்த உண்மையில் நாம் எப்படி பார்ஸ் செய்கிறோம் என்பது இதோ. கஸ்டம் API நாம் ரேப் செய்கிறோம், மேலும் டைட்டில் மற்றும் ஸ்ட்ரக்சர்ட் ஆக்சஸ் பெற முதல் க்கு எதிராக ரன் செய்கிறோம். பிறகு டீடைல் பாப்புலேட்டட் ஆகிவிட்டதா என்று சரிபார்த்து டைட்டில் மற்றும் டீடைல் இரண்டையும் சேர்த்து ஒரு நோட்டிஃபை ரேஸ் செய்கிறோம். இது சற்று முன்பு கேன்வஸில் நாம் பயன்படுத்திய அதே பேட்டர்ன் தான். நமது பேக்கெண்ட் எப்போதும் ரிட்டர்ன் செய்வதால் இந்த பார்சிங் லாஜிக் ஒருபோதும் கெஸ் செய்ய தேவையில்லை. இது ஒவ்வொரு முறையும் நமது PCF கண்ட்ரோல்ஸ் மற்றும் டாபிக்ஸ் கால் செய்யும் ஒவ்வொரு அதே 3 ஃபீல்ட்ஸ் தான். இப்போது இந்த PCF பக்கத்தை பற்றி பேசுவோம். INIT ஒருமுறை ரன் ஆகும், நமது கண்ட்ரோல் மற்றும் ஏதேனும் இவெண்ட் செட்டப் செய்யும். அப்டேட் வியூ தான் ஒர்க் ஹோர்ஸ், ஒரு பவுண்ட் ஃபீல்ட் மாறும் போதெல்லாம் டேட்டாவர்ஸ் அதை இன்வாலிடேட் செய்கிறது. நமது பிளகின் இப்போது எழுதிய சிங்க் ஸ்டேட் ஃபீல்ட் உள்ளடங்கலாக, அதனால் இங்குதான் நாம் புதிய படித்து ரீரெண்டர் செய்கிறோம். நோட்டிஃபை அவுட்புட் சேஞ்ச் தான் எதிர் திசை, நமது பர்சிஸ்ட் செய்ய புதிய அவுட்புட் இருக்கிறது என்பதை அதுக்கு சொல்கிறது. இது மாற்றாக மற்றொரு டேட்டாவர்ஸ் ஆரம்பிக்கலாம், மேலும் நாம் சேஞ்ச் செய்தால் மற்றொரு பாட் ஆரம்பிக்கலாம். இந்த 2 லைட் வெயிட் ஆகவும் ஐடெம்போட்டன்ட் ஆகவும் வைத்திருப்பதுதான் இந்த லூப் ஒரு ரன்அவே அப்டேட் சைக்கிள் ஆவதை தடுக்கிறது. இந்த பவுண்டரி முழுவதும் ஆத்தென்டிகேஷன் பெரும்பாலும் மிகவும் ட்ரிக்கி ஆன பகுதி. நமது PCF கண்ட்ரோல் டேட்டாவர்ஸ் கிளையண்ட் API மூலம் ஒரு டோக்கன் பெறுகிறது, மேலும் அது ஒரு கஸ்டம்க்கு கொடுக்க வேண்டியிருக்கும் போது அந்த ஒரு ஹெடர் ஆகஸ்டு அட்டாச் செய்கிறது. சர்வர் இல்
இந்த மிடல்வேர் இன் ஆரம்பத்திலேயே இன்டர்செப்ட் செய்து படித்து டவுன்ஸ்ட்ரீம் பிளகின் கால்ஸ் மற்றும் வெப் API கால்ஸ் அனைத்தும் அதே ஷேர் செய்யும் வகையில் அதை HTTP கான்டெக்ஸ்ட் இல் ஸ்டாஷ் செய்கிறது. இதில் உள்ள ஒவ்வொரு ஒரு சிங்கிள் ஆத்தென்டிகேட்டட் ட்ரேசபிள் ஆகஸ்ட் வைத்திருக்கிறது. இது செக்யூரிட்டிக்கும் ஏதேனும் சைலண்ட்லி பிரேக் ஆனால் அதை டீபக் செய்வதற்கும் முக்கியம். ஒரு ப்ரொடக்ஷன் பிரிக்கும் சில விஷயங்கள் உள்ளன. உங்கள் ஆனஸ்ட் ஆகஸ்ட் பட்ஜெட் செய்யுங்கள். கோபைலட் ஸ்டுடியோ, ஒரு கஸ்டம் API, ஒரு பிளகின் மற்றும் ஒரு PCF ரிஃப்ரெஷ் மூலம் ஒரு ரவுண்ட் ட்ரிப் எளிதாக ஒரு செகண்ட் அல்லது அதற்கு மேல் ஆகலாம். அதனால் உடன் செட் செய்யுங்கள். டிரான்சியன்ட் டேட்டாவல்ஸ்க்கு உடனடியாக ஃபெயில் ஆவதற்கு பதிலாக எக்ஸ்பொனென்ஷியல் உடன் இம்ப்ளிமெண்ட் செய்யுங்கள். ஸ்ட்ரக்லிங் டவுன்ஸ்ட்ரீம் சர்வீஸ்க்குள் கேஸ்கேட் செய்யாத வகையில் ஒரு சர்க்கிட் சேர்க்கவும். ஒவ்வொரு ஒரு கோரிலேஷன் உடன் டேக் செய்து அப்ளிகேஷன் குள் அதை புஷ் செய்யவும். அதனால் ஒரு சிங்க் இரவு 2 மணிக்கு சைலண்ட்லி ஃபெயில் ஆனால் அதை நீங்கள் உண்மையில் ட்ரேஸ் செய்யலாம். மேலும் ஒரு பிளாங்க் காட்டுவதற்கு பதிலாக எப்போதும் கிரேஸ்ஃபுல்லி டிகிரேட் செய்யுங்கள். சுருக்கமாக பார்ப்போம். ஷேர்ட் ஸ்டேட் ஆகஸ்ட் பயன்படுத்தி கோபைலட் பை PCF உடன் இணைத்தோம். ட்ரிகர் செய்ய கஸ்டம் டாபிக்ஸ் மற்றும் பவர் பயன்படுத்தினோம். BCF பக்கத்திற்கு அப்டேட் வியூ மற்றும் சார்ந்திருந்தோம். ப்ராப்ளம் டீடைல்ஸ் மற்றும் ஒரு குளோபல் எக்ஸெப்ஷன் உடன் ஸ்டாண்டர்டைஸ் செய்தோம். மற்றும் கேன்வஸ் ஆப்ஸ் மற்றும் எண்ட் யூசர்ஸ் இரண்டும் ஸ்டாக்கு பதிலாக ஃப்ரெண்ட்லி செயல்படக்கூடிய பார்க்கிறார்கள் என்பதை உறுதி செய்தோம். இந்த பேட்டர்ன் ஒரு சிங்கிள் விட மிகவும் அதிகமாக ஸ்கேல் செய்யும். இந்த ஷேர்ட் ஸ்டேட் கான்ட்ராக்ட் உங்களிடம் இருந்தால் உங்களுக்கு தேவைப்படும் அளவு பாட்ஸ் மற்றும் நீங்கள் வயர் செய்யலாம். இது உங்களுக்கு உதவியிருந்தால் பவர் பிளாட்ஃபார்ம் ஆர்க்கிடெக்சர் பற்றிய இன்னும் ஆழமானக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்கள் கேள்விகளை கீழே போடுங்கள்.